ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹி விலாக். இன்றைக்கி வந்து நம்ம 3 கிலோ பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு 10 கிலோ பாத்திரத்தில் தாங்க செஞ்சுருக்கேன். அதில் செஞ்சால் தான் ஃப்ரீயாக வரும், சாப்பாடும் நல்லா உடையாமல் வரும், உதிரி உதிரியாக. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து எண்ணெய் வந்து 90 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அது காஞ்சோடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 தாங்க சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு கிலோவும் 200 கிராமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. பொன்னிறமாக வரணும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொறுமையாக அந்த வெங்காயத்தை வதக்கணுங்க. ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து 600 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 கிலோ பிரியாணிக்கு 600 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியுமே 1 கிலோ 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1.5 கட்டு புதினா, 1.5 கட்டு மல்லி, அதையுமே கட் பண்ணி போட்டாச்சு. அதையுமே நல்லா போட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்ருவோங்க. ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ பார்த்துக்கோங்க. பார்த்து நல்லா பொறுமையாக கிண்டி விட்ருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நம்ம கிளறி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் சிக்கனில் 3 கிலோ சிக்கனில் மிளகாத்தூள் கொஞ்சம், தயிர் 100 கிராமுக்கு ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அதை தான் நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோங்க. அந்த உப்பு வந்து நம்ம அந்த மசாலா கொஞ்சம் போட்டு கறியில் பிரட்டி வச்சிட்டோன்னா அது நல்லாவே உப்பு சேர்ந்துருக்கும். கறியில் நல்லாவும் மசாலா செய்கிறங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு தான் போட்டிருந்தேன். உப்புமே ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சி இந்த மாதிரி கம்மியாக போடுங்க. பத்தாட்டா கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப போட்டுறக்கூடாது. அது மாதிரி நான் 3 தடவை பிடிச்சி போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்ருவோம். பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா வேகட்டுங்க. அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பொறுமையாக கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிடக்கூடாது. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்து கொதி வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. கறி வந்து ஒரு அரை பதத்துக்கு நமக்கு இந்த இதில் வேகணுங்க. அது வர நம்ம வேக வச்சுக்கிடுவோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நான் 3 கிலோ பிரியாணிக்கு 30 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து 15 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்ருவோம். தயிர் வந்து 600 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தயிரையும் ஊற்றியாச்சு. இப்போ லெமன் சேர்த்துக்கிடுவோம். லெமன் வந்து ஒரு 1.5 பழத்துக்கிட்ட புளிஞ்சு விட்ருக்கேன். ஒரு பழமும் அப்புறம் 1/2 பழமும் எடுத்து புளிஞ்சு விட்ருக்கேன். அது போதுமானதுங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்ருவோம். கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. நல்லா வேகட்டுங்க. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ வந்து உலையில் வந்து நம்ம ஏற்கனவே உலை வச்சுருந்தோம் அரிசி போடுறதுக்கு. இப்போ அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினாவும் போட்டு கொதிக்க விட்டுக்குருவோம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தாங்க. அதை இப்போ வந்து அரிசி இதில் சேர்த்துக்கிடுவோம். அரிசியை சேர்த்துட்டு நமக்கு வந்து ரொம்ப வெந்திர விட்டுறக்கூடாது. அரை பதத்துக்கு வேகணுங்க. அந்த மாதிரி இருக்கையில்
நம்ம எடுத்துக்கிடுவோம் வடித்து. இப்போ வந்து இங்கே பாருங்கள் கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி வந்து இது வந்து வடி பிரியாணி தாங்க செய்கிறோம். தண்ணி வந்து இந்த கறி முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. ஏன்னா சாப்பாடாக இங்கே வேக வைக்கிறோம் நம்ம தனியாக, அதுலேயே அரை இதுக்கு வெந்துடும். இந்த தம்மில் போடும்போது இதுலேயும் ஃபுல்லாக வெந்து வந்துடுங்க, நல்லா முழுசாக வெந்து வந்துடும். அதனாடி நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கவே கூடாது. தண்ணி இதுக்கு வந்து அளவே கிடையாதுங்க, அளந்து வைக்கக்கூடாது. இந்தளவுக்கு கறி முங்குற அளவுக்கு ரொம்ப தண்ணி வச்சாமல் வச்சா போதும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது கொதி வரட்டும், நம்ம சாப்பாடு வடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு, சாப்பாடையுமே வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அரிசி சாப்பாட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க. சாப்பாடை இதில் கொட்டவே முடியலங்க, ரொம்ப ஆவி அடிச்சிச்சு, சூடாக இருந்துச்சு, கொட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு, ரொம்ப போட்டு கிண்ட வேணாம், சாப்பாடு உடஞ்சிரும். ஓரளவுக்கு லைட்டாக இது பண்ணி விட்டு கிண்டி விட்ருக்கேன். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதும், அது நல்லா வெந்து வரணுங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ போட்டுடலாம், மூடி போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ தம்மில் போட்டுட்டோம். இப்போ தம்மு போட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் கரண்டி எடுத்து பார்த்துட்டு தம்மில் போட்டுருவோம். தம்மில் போட்டு 15 நிமிஷம் கரெக்டாக போட்டுருங்க. போட்டு பிரித்தா இந்த அளவுக்கு வந்துடுங்க. சாப்பாடு பிரிக்கும் போதே தெரியும் அழகாக சாப்பாடு நல்லா வெந்திருக்கு, நல்லா ரெடியாகி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு, பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல சாப்பிடணும் போல். நம்ம இந்த பிரியாணிக்கு சைடிஷ் வந்து மட்டன் தால்ச்சாவும் சிக்கன் 65 செஞ்சுருந்தோம். அப்புறம் வந்து தயிர் பச்சடி செஞ்சுருந்தோம், வெங்காய தயிர் பச்சடி செஞ்சுருந்தோம். இவ்வளோதாங்க. இது கூட இங்கே பாருங்கள் சிக்கன் 65 செஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு ஆர்டருங்க. அந்த ஆர்டருக்கு செஞ்சு கொடுத்து அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.